அன்னைக்கு வாசல்ல கல்யாண குளத்துல நிக்கிற ரவியையும் மீனாவையும் பார்த்த லக்ஷ்மி அம்மா, ஐயோ ஐயோ, என் குடும்ப மானமே இப்படி போகுது. ஏண்டி, ஏற்கனவே உங்க அப்பாவையும் அம்மாவையும் முழுங்கிட்டு என் குடும்பத்தையும் கெடுக்கணும்னு என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியா? என்ன ரவி இதெல்லாம்? உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணியே இன்னும் 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள நீ இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே. அப்பா, நானும் மீனாவும் ரொம்ப வருஷமா காதலிச்சிட்டு இருக்கிறோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சமீபத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல அவளோட அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் இறந்துட்டாங்க. இப்ப அவளை நான் தான் பாத்துக்கணும். வேற எங்க போவா? வேற எங்கேயாவது போகட்டும், முதல்ல இந்த அதிர்ஷ்டம் கெட்டவள எங்கேயாவது கொண்டு போய் விடு. என்னமா பேசுறீங்க? இப்ப எங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ள வந்தா நாங்க 2 பேரும் ஒன்னா வருவோம், இல்லைன்னா நாங்க 2 பேரும் ஒன்னா வெளியே போறோம். அப்போ இதையெல்லாம் பாத்துட்டு இருந்த பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம், வேற என்ன பண்றது லக்ஷ்மி, அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானல்ல, அவளையும் ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, அவ தகுதி என்ன, ஏன் தகுதி என்ன, இவளை போய் நான் மருமகளா ஏத்துக்கணுமா அப்படின்னு ரொம்பவே திட்டினாங்க. ஆனாலும் வேற வழி இல்லாதனால 2 பேத்தையும் வீட்டுக்குள்ள வர சொன்னாங்க. லக்ஷ்மி தன்னுடைய மூத்த பையன் ரகுக்கு பணக்கார வீட்டை பொண்ணா தேடி பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதே மாதிரி 2வது பையனுக்கும் பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அது நடக்காம போனதுனால மீனாவ சுத்தமா பிடிக்கல. அதனால அவளை எல்லா வேலையும் வாங்கறது, பயங்கரமா திட்டுறது, இந்த மாதிரி வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு நாள் பணக்கார மருமக ஆதிரா, நம்ம ரூம்ல மட்டும்தான் ஏசி இருக்கு, இந்த ஹால்லையும் இருந்தா நல்லா இருக்கும், இங்க வந்தாலே வேர்க்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்ததை கேட்ட லக்ஷ்மி அம்மா, அவ்வளவுதான மருமகளே, நாளைக்கே வாங்கி மாட்டிடுறேன். அடுத்த நாள் காலையில ஏசி காரங்களை வர வச்சு ஏசியும் மாட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப மீனா, அத்தை, எங்க ரூம்ல இருக்கிற ஃபேனு ரிப்பேர் ஆகி 1 மாசம் ஆச்சு, எங்களுக்கும் ஒரு ஏசி மாட்ட சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது, என்னது, உனக்கு ஏசி வேணுமா? உன்னை எல்லாம் வீட்ல இருக்க வச்சதே பெரிய விஷயம், போய் வேலைய பாரு அப்படின்னு மோசமா திட்டினாங்க. இத பார்த்த பணக்கார மருமக நக்கலா சிரிச்சா. மீனாக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இப்படியே கொஞ்ச நாளும் போகுது. ஒரு நாள் ஆதிரா வேகமா போய் வாந்தி எடுக்கிறா. அப்போ அத பார்த்த லக்ஷ்மி அம்மா, அம்மாடியோ, என் மருமக என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொண்டு வந்திருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பக்கம் மீனாவும் வாந்தி எடுத்தா. அப்போ மீனாவை பார்த்த உடனே அவளும் கர்ப்பமா இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, யா மீனா, நீ எப்பொழுதும் ஏட்டிக்கு போட்டியா தான் பண்ணுவியா? என் மூத்த மருமக என் குடும்பத்துக்கு வாரிசு கொண்டு வர போறா, இப்ப நீயும் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்ல போறியா? இதெல்லாம் என் சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே மீனாக்கு அழுக வந்துருச்சு. அழுதுட்டே உள்ள போனா. அடுத்த நாள்ல இருந்து தினமும் லக்ஷ்மி அம்மா, யா மீனா, 10 மணி ஆகுது, ஆதிராக்கு போய் ஜூஸ் கொண்டு வா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, யா மீனா, 1 மணி ஆச்சு, ஆதிராவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் தெரியாதா அப்படின்னு சொன்ன உடனே மீனா சாப்பாடு எடுத்துட்டு போனா. அப்படியே அந்த ஏசி சுவிட்ச ஆன் பண்ணிட்டு போ, அதுக்கப்புறம் 3 மணிக்கு ஆப்பிள் ஜூஸ போட்டு எடுத்துட்டு வந்து கொடு, ஒவ்வொன்னும் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்படியே டெய்லியும் வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரங்க லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. லக்ஷ்மி, என்ன பண்ற? அடடே, வாங்கக்கா, வந்து உட்காருங்க. ஏன் மீனா, தண்ணி கொண்டு வா அப்படின்னு மீனா கிட்ட சொன்னாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க, லக்ஷ்மி, நம்ம கோவில் விழாவுக்கு 100 பேத்துக்கு பாயாசம் பண்ணி தரேன்னு சொன்னேன் இல்லையா, அத வாங்கிட்டு போகலாம் தான் வந்தேன். சரி சரி, அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேக்கும்போது, அதெல்லாம் எப்பவோ ரெடி, அந்த மீனாவ அப்பவே பண்ண சொல்லிட்டேங்கா. ஏன் மீனா, அந்த பாயாசத்தை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வான்னு வேலை வாங்குறதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க கவனிச்சுட்டு இருந்தாங்க. மூத்த மருமக கால் மேல கால் போட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறதும் மீனா கிட்ட மட்டும் வேலை வாங்குறத பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏ லக்ஷ்மி, மீனா மட்டுமே 100 பேத்துக்கு தனியா பண்ணாளா? ஏன் உன் மூத்த மருமக எதுவும் பண்ணலையா? அவளே மாசமா இருக்கா, இந்த டைம்ல இது அதுன்னு பண்ணா அவளுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடும் இல்லையா? அது மட்டும் இல்லாம அவளுக்கு இதெல்லாம் செஞ்சு பழக்கமே இல்ல. அப்போ இதையெல்லாம் கேட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க எதுவுமே பேசாம அமைதியா கிளம்பி போனாங்க. வெளியே போனவங்க, மீனா தாண்டி கர்ப்பமா இருக்கா, ஆனா அவகிட்ட காசு இல்லைங்கிறனால இவ பாத்தியா
எப்படி வேலை வாங்குறான்னு அப்படின்னு பேசிக்கிட்டு போனத அங்க வந்த சண்முகம் கேட்டாரு. இதையெல்லாம் கேட்ட சண்முகம், லக்ஷ்மி, உனக்கு என்னதான் கோவமா இருந்தாலும் இப்படியெல்லாம் பண்ணாத. மீனாவும் கர்ப்பமாகத்தானே இருக்கா. நீ அவளை கவனிக்காம இருந்தாலும் அவகிட்ட வேலை வாங்காம இருக்கலாம்ல. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. அதுவும் நம்ம வாரிசு தானே. என்னது, அது ஏன் வாரிசா? என் பணக்கார மருமக மூலமா வரது மட்டும்தான் என் வாரிசு அப்படின்னு ரொம்பவுமே திமிரா பேசினாங்க. இப்படியே கொஞ்ச நாளும் போகுது. 2 பேரும் நிறைமாத கர்ப்பிணியா இருக்காங்க. ஒரு நாள் ஆதிராவுடைய அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சம்மந்தி, ஆதிரா இப்போ மாச கர்ப்பிணியா இருக்கா. அவளுக்கு வளகாப்பு பண்ணலான்னு இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? இதுல நாங்க சொல்றதுக்கு என்ன சம்மந்தி இருக்கு? நாங்களே பண்ணலாம் தான் இருந்தோம், நீங்களே கேட்டுட்டீங்க. உங்க மகளுக்கு எப்படியும் நீங்க பிரம்மாண்டமா தான் பண்ணுவீங்க, அப்படியே பண்ணுங்க. அப்போ மீனாவை பார்த்த ஆதிராவுடைய அம்மா, சம்மந்தி, இவளும் மாசமாதான் இருக்கா. அப்ப இவளுக்கும் ஆதிராவோடைய வளகாப்பு பண்ண போறீங்களா? இல்லவே இல்ல சம்மந்தி, இவகோட என் மருமகளுக்கு வளகாப்பா கண்டிப்பா கிடையாது. ஆதிராவுக்கு மட்டும்தான் சிறப்பா செய்ய போறோம். சரிங்க சம்மந்தி, அப்ப நானும் ஒரு நல்ல தேதிய குறிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிராவுடைய அம்மா அங்க இருந்து போனாங்க. இதையெல்லாம் கேட்ட மீனா ரூம்ல தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தா. அத்தை சொன்ன மாதிரியே நான் ஒரு துரதிருஷ்டசாலி தான். என் அப்பாவையும் அம்மாவையும் இழந்த, இப்ப எனக்குன்னு சொல்லிக்க யாரு இருக்கா? அப்ப ரவி, நீ அப்படியெல்லாம் நினைக்காத மீனா. உனக்காக எப்பவுமே நான் இருப்பேன். அம்மாவோடைய கோவம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சமாதானப்படுத்தினான். அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி அம்மா, யா மீனா, ஆதிராவுக்கு வாங்கின சத்து மாவெல்லாம் தீந்து போச்சு, போயே மார்க்கெட்ல வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது அப்ப சண்முகம், லக்ஷ்மி, மீனாவே மாச கர்ப்பிணியா இருக்கா. அவளை போய் வாங்கிட்டு வர சொல்றியே, கொடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்ல மாமா, நானே போய் வாங்கிட்டு வரேன். வெளியே கொஞ்ச தூரம் நடந்தா நல்லா இருக்கும், நானே போறேன். அப்படியெல்லாம் தனியா விட முடியாதுமா, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு மீனாவும் சண்முகமும் மார்க்கெட்டுக்கு போனாங்க. பொருளை எல்லாம் வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போ வர வழியில ஒரு கார் சண்முகத்தை இடிக்க வந்துச்சு. அத பார்த்த மீனா சண்முகத்தை அந்த பக்கம் தள்ளி விட்டா. அதே வேகத்துல இந்த பக்கம் கல் தடுக்கி கீழே விழுந்து மயக்கமும் போட்டா. இத கேள்விப்பட்ட எல்லோருமே ஹாஸ்பிட்டலுக்கும் வந்தாங்க. அப்ப சண்முகம், மீனா மட்டும் இல்லைனா அந்த கார்காரன் வந்த வேகத்துக்கு இப்ப நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். மீனா அவ உயிரை பணைய வச்சு என்ன காப்பாத்திருக்கா. இப்ப அவளுக்கும் குழந்தைக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க வந்த டாக்டர், அவங்க நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்குங்க. எதுவா இருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் போனாங்க. இத கேட்ட லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போ அத பார்த்த ரவி, நீங்க எதுக்குமா அழுகுறீங்க? அவ சாகணும் தானே நினைச்சீங்க. அவளும் அவ குழந்தையும் எப்படி போனா உங்களுக்கு என்ன? அவளை பாருங்க, கர்ப்பமா இருக்கிறான்னு கூட நினைக்காம அவ உயிரை பணயமா வச்சு அப்பாவை காப்பாத்திருக்கா. இதுதாமா அவளோட நல்ல மனசு. அப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் நீங்க கீழே விழுந்தீங்க, உங்களுக்கு கால்ல அடிபட்டுச்சு. அப்பா கூட உங்க பணக்கார மருமக வந்து எட்டி கூட பார்க்கல. ஆனா நீங்க அதுக்கும் மீனாவை தானே திட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கோவமா திட்டினா. அப்ப லக்ஷ்மி அம்மா, ஐயோ போது நிறுத்து ரவி, எனக்கு மீனாவை பிடிக்காதுதான், அதுக்காக அவ சாகணும்னெல்லாம் நான் நினைக்கவே இல்ல. என்ன இருந்தாலும் அவ குழந்தையும் என்னோட வாரிசுதான். என் தப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா, என்ன மன்னிச்சிரு ரவி அப்படின்னு மன்னிப்பும் கேட்டாங்க. அப்போ அந்த நேரம் டாக்டர் வந்தாங்க. அவங்களுக்கு எதுவும் இல்லைங்க, நல்ல குணமாயிட்டாங்க. நீங்க அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். ஆனா இனிமேல் அவங்கள ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அப்ப லக்ஷ்மி அம்மா, இனிமேல் என் மருமகளை நல்லா பாத்துப்பேன், என் சொந்த பொண்ணு மாதிரி பாத்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அத கேட்ட மீனாவுக்கும் ரவிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆதிரா, மீனா, என்ன மன்னிச்சிடு மீனா. உன்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி நான் நிறைய தடவை உன்னை கேவலமா நடத்தியிருக்கேன். ஆனா இன்னைக்கு நீ செஞ்ச மாதிரி ஒரு விஷயத்த என்னால கூட செஞ்சிருக்கவே முடியாது. உன் உயிரை பணைய வச்சு நீ பண்ணிருக்கிறது ரொம்ப அற்புதம் மீனா அப்படின்னு எல்லோருமே மீனாவை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய மருமக சின்ன மருமகன்னு போட்டி போட்டு லக்ஷ்மி அம்மா ரொம்ப நல்லாவே கவனிச்சுட்டாங்க. ஒரு பெண்ணோடைய மதிப்பு அவ பணத்துல இல்ல, அவளுடைய நல்ல குணத்துல தான் இருக்கு. பணம் மனுஷனா உயர்த்தாது, நற்குணம் தான் உயர்த்தும்.
அம்மா தன்னுடைய பையன் ரவிக்கு மீனாங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மீனா சண்முகத்தோட நெருங்கின நண்பருடைய பொண்ணு. மீனாவுடைய அப்பா ஒரு விபத்துல இறந்தனால படிக்காத பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லைன்னு தன்னுடைய பையன் ரவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல பெருசா விருப்பமே இல்ல. மீனாவை எப்பொழுதும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு கொரியர்காரர் ஒருத்தர் வந்தாரு. ஏமா, கொரியர் வந்திருக்கு, வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது மீனா வெளியே வந்தா. இந்தாங்கம்மா, இந்த பேப்பர்ல கையெழுத்து ஒண்ணு போட்டுட்டு கொரியரை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லும் போது மீனா திருன்னு முழிச்சா. அப்போ அங்க வந்த லக்ஷ்மி அம்மா, யாப்பா இவளுக்கு படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது, இவகிட்ட போய் கையெழுத்து கேக்குற, கொடு நானே போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை வாங்கிட்டு, என் பையன் பேங்க்ல மேனேஜரா இருக்கான், ஆனா எனக்கு படிக்காத ஒரு மக்கு மருமகளா வந்து வாச்சிருக்கு அப்படின்னு கொரியர்காரர் முன்னாடியே அசிங்கப்படுத்தி பேசினாங்க. மீனாக்கு என்னதான் கஷ்டமா இருந்தாலும் எதுவுமே எதிர்த்து பேசாம நின்னுட்டு இருந்தா. இப்படியே சில நாட்களும் போச்சு. பேங்க்ல இருந்து வீட்டுக்கு வந்த ரவி மீனாவை கூப்பிட்டான். இந்த பேக்ல கொஞ்சம் பணம் இருக்கு, இதுல 10,000 ரூபாய் மட்டும் எடுத்து என் பர்ஸ்ல வை, நாளைக்கு பினான்ஸ்ல கட்டணும், ரொம்ப முக்கியமான பணம், மறந்துடாத. மீனா கிட்ட அந்த பேக கொடுத்தான். அதுல இருந்து ஒரு 10,000 ரூபாய் பணம் எடுத்து ரவியோட பர்ஸ்ல வச்சா. காலையில ரவி வேலைக்கு கிளம்பும் போது மீனா அந்த பர்ஸ கொடுத்தா. பணத்தை கட்டுறதுக்காக பினான்ஸ்க்கு போனா. அங்க, சார் இதுல 10,000 ரூபாய் இருக்கு, அக்கவுண்ட்ல வரவு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது அங்க இருந்த கேஷியர் அதை எண்ணி பார்த்தாரு. எப்பா 10,000 ரூபான்னு சொன்ன, ஆனா இதுல 9,000 ரூபாய் தாப்பா இருக்கு, நீ ஒரு பேங்க் மேனேஜர், இந்த காசை கூடவா கரெக்டா எண்ணி எடுத்துட்டு வர மாட்ட அப்படின்னு அங்க இருந்தவங்கெல்லாம் ரவிய கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. ரவிக்கு அந்த இடத்துல ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம மீனா மேல ரொம்ப கோவமும் வந்துச்சு. கோவத்தோடவே வீட்டுக்கு வந்தான் ரவி. ஏ மீனா, கொஞ்சம் வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது மீனாவும் தயங்கியபடி வெளியே வந்தான். ஏங்க, என்ன ஆச்சு? ஏன் வந்ததும் வராதுமா கோவமா இருக்கீங்க? நீ பண்ண வேலைக்கு அப்புறம் என்ன உனக்கு கொஞ்சுவாங்களா என்ன? நேத்து நான் உன்கிட்ட எவ்வளவு படிப்படியா சொன்னேன், முக்கியமான பணம் 10,000 ரூபாய் எடுத்து என்னோட பர்ஸ்ல வெயின்னு சொன்னனா இல்லையா? ஆனா அதுல வெறும் 9,000 ரூபாய் மட்டும்தானே இருந்துச்சு. உன்னால எல்லோர் முன்னாடியும் எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. இல்லைங்க, நான் சரியாதான் எடுத்து வச்சேன். சரியா எடுத்து வச்சேனா மீதி 1000 ரூபாய் என்ன பறந்தா போச்சு? என் கண்ணு முன்னாடி தானே அவங்க எண்ணி பார்த்தாங்க. டேய், நான் அப்பாவே உங்க அப்பாட்ட சொன்னேன்டா, இந்த மாதிரி படிக்காதவளை எல்லாம் நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டான்னு. உங்க அப்பா கேட்டாரா என்ன? ஏன் மீனா, உனக்கு படிக்கத்தான் தெரியாதுன்னு நினைச்சேன், பணத்தை கூடவா எண்ணி பார்க்க தெரியாது? உன்ன மாதிரி சரியான மக்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நானும் என் பையனும் தினம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அம்மாவும் பையனும் கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சாங்க. எல்லாத்தையும் கேட்ட மீனா அழுதுட்டு நின்னுட்டு இருந்தா. வருஷத்துக்கு அப்புறம் சின்ன தப்பு நடந்தாலும் கூட அம்மாவும் பையனும் மீனா படிக்காதவ, மக்கு, ஒன்னும் தெரியாதவன்னு அப்படின்னு தினம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தாங்கிக்க முடியாத மீனா ஒரு நாள் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அவளோட தோழியான கவிதாவை பார்த்தா. அப்ப கவிதா, எப்படி இருக்க மீனா? உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கு என்னப்பா, பேங்க் மேனேஜரை கல்யாணம் பண்ணிருக்க, நீ சந்தோஷமா தானே இருப்ப அப்படின்னு சொல்லும்போது மீனாக்கு அழுகையே வந்துருச்சு. அத பார்த்த கவிதா, என்னடி ஆச்சு, இப்ப எதுக்கு அழுகுற அப்படின்னு கேக்கும்போது, கவிதா, என் கணவர் பேங்க் மேனேஜர் தான், ஆனா நான் படிக்காத ஒரு மக்கு, கையெழுத்து கூட போட தெரியாதவ. என்னால எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப அவமானம்தான். அது மட்டும் இல்ல, நான் படிக்காதவ அப்படின்னு தினம் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டே இருந்தா. அப்போ அத கேட்ட கவிதா, மீனா, படிக்காதது உன் தப்பு இல்ல, உன் குடும்ப சூழ்நிலை, அதனால நீ படிக்க முடியாம போச்சு. ஆனா படிக்கிறதுக்கு வயசு இல்ல அப்படின்னு சொல்லி சில புத்தகங்களை மீனாவை படிக்க சொல்லி அறிவுரை சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு போனாங்க. இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா மீனாவை திட்டுறது மட்டும் இல்லாம வீட்டு வேலையெல்லாம் கொடுக்கறது ரொம்ப அதிகமாகவும் போச்சு. மீனாவும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல சில புத்தகங்களை எல்லாம் படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிச்சா. இப்படியே நாட்களும் போய் கொண்டிருந்துச்சு. அப்ப ஒரு நாள்
வீட்டுக்கு வெளியே ஒரு சவுண்டு. ஏ லக்ஷ்மி, வெளியே வா. அப்படின்னு யாரோ கத்துற சவுண்டு கேட்டுச்சு. அத கேட்ட லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் வெளியே வந்து பார்த்தாங்க. அங்க வந்து பார்த்தா லக்ஷ்மி அம்மாவுடைய அண்ணன் ஊர் தலைவரோட வந்திருந்தாரு. ஒரு சொத்து தகராறுனால 2 பேத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு. அத பத்தி பேசுறதுக்கு தான் அண்ணன் வந்திருக்காருன்னு லக்ஷ்மி அம்மாக்கு புரிஞ்சுது. இத பாரு, இது வரைக்கும் உனக்கு நான் நிறையாவே பண்ணிட்டேன். ஆனா சொத்து விஷயத்துல என்னால பங்கெல்லாம் தர முடியாது. அப்பாவோட சொத்து எனக்கு மட்டும்தான். சொத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஊர் தலைவர் முன்னாடி இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு ஒரு பேப்பரை நீட்டினாரு. அப்ப லக்ஷ்மி அம்மா, இங்க வாரு, நம்ம அப்பா கிட்ட 10 ஏக்கரா நிலம் இருந்துச்சு. அது எல்லாமே அவரு சம்பாரிச்சது. நீ எதுவுமே சம்பாதிக்கல. அது உனக்கு மட்டுமே எப்படி தர முடியும்? அத நீ எனக்கும் பங்கு தந்தாகணும் அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அங்க இருந்த மீனா, போதும் 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துங்க. நம்ம சட்டத்துல பெண்களுக்கு சம பங்கு இருக்கு. சட்டமே சொல்லுது. இத மீறி நீங்க சொத்து தர முடியாதுன்னு சொன்னீங்கன்னா சட்டத்துல உங்களுக்கு அதுக்கான தண்டனையும் இருக்கு அப்படின்னு தெளிவா படிச்ச பொண்ணு மாதிரி பேசினா. ஆமாப்பா, அந்த பொண்ணு சொல்றது சரிதான். இப்பதான் புதுசா அந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்கும் சம உரிமை இருக்குன்னு. நீ அவங்களுக்கு சொத்து கொடுத்துதான்ப்பா ஆகணும் அப்படின்னு ஊர் தலைவரே சொல்லும்போது அதை கேட்ட அவங்க அண்ணனுக்கும் வேற வழியே தெரியாம கோபத்தோட, சரி சரி, தந்து தொலைற அப்படின்னு கிளம்பும்போது அப்ப மீனா, ஒரு நிமிஷம் இல்லைங்க, சொத்துக்காக சண்டை போட்டுட்டு இப்படி 2 பேரும் பேசாம போறீங்க. சொத்து இன்னைக்கு வரும், நாளைக்கு போகுங்க. அதுவே நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா எல்லோருக்கும் முன்னாடியும் ஓடி வந்து நிக்கிறது உங்க கூட பிறந்த தங்கச்சியா தான் இருக்கும். இப்படி சண்டை போட்டுட்டு போறதுனால உங்களுக்கு ஏதாவது சந்தோஷம் கிடைச்சுதா? இருக்கிறதே ஒரு வாழ்க்கை தான். அதுலயும் காசு பணனும் சண்டை போடாம ஒத்துமையா இருந்தாலே வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும் அப்படின்னு மீனா எடுத்து சொல்லும் போது 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. 2 பேருமே தன்னுடைய தப்ப புரிஞ்சுட்டு அப்பவே அண்ணனும் தங்கச்சியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அப்போ லக்ஷ்மி அம்மா மீனா கிட்ட வந்து, என்ன மன்னிச்சிடு மீனா, படிக்காத மக்கு ஒன்னும் தெரியாதவன்னு உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி இருக்கேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப சரியா நடந்துக்கிட்ட. படிச்ச பொண்ணு மாதிரியே பேசின. உன்னாலதான் நானும் என் அண்ணனும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கோம். ரொம்ப நன்றி மீனா அப்படின்னு லக்ஷ்மி அம்மா தன்னுடைய தப்ப புரிஞ்சுக்கிட்டு மீனா கிட்ட மன்னிப்பையும் கேட்டாங்க. அப்ப ரவி, ஆமா மீனா, உனக்கு எப்படி இந்த சட்டத்தை பத்தி எல்லாம் தெரியும்? படிச்ச பொண்ணு மாதிரியே பேசுனியே. ஏங்க, நீங்களும் அத்தையும் என்ன மக்கு ஒன்னும் தெரியாதவன் சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலயே எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சில புத்தகங்களை எல்லாம் படிச்சு சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்ட. அத கேட்ட லக்ஷ்மி அம்மாவும் ரவியும், எங்களை மன்னிச்சிடு மீனா, படிக்கிறது கத்துக்க வேண்டிய ஒரு விஷயமே தவிர அது ஒரு குறை இல்ல அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். படிக்கிறதுக்கு ஒரு வயசு தடையில்ல அப்படிங்கறத நீ நிரூபிச்சு காட்டிட்ட அப்படின்னு 2 பேரும் தப்ப உணர்ந்து மீனா கிட்ட மன்னிப்பையும் கேட்டாங்க. மனுஷனுக்கு படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நல்ல குணமும் முக்கியம். இது 2மே இருந்தாலே வாழ்க்கையில சந்தோஷமா வாழலாம். ஒரு நாள் சாயங்காலம் ரவி அவங்க அம்மாவை திட்டிக்கிட்டு இருந்தான். ஏன்டா வெளிய போய் படுத்துக்கிறேன் தானே சொன்ன, அதுக்கு ஏன்டா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அம்மா, வெளியே ரொம்ப பனியா இருக்கு. அது மட்டும் இல்லம்மா, உங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதியும் இருக்கு. சொல்றத கேளுங்கம்மா. மீனா வந்தானா உங்க கையங்காலையும் கட்டி வச்சிருவா. நீங்க அமைதியா வீட்டுக்குள்ள படுத்தா மட்டும் போதும். நீங்க 2 பேரும் ரொம்ப தாண்டா பண்றீங்க. நான் என்ன குழந்தையா? இந்த முறை அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சொன்னா கேட்க மாட்டீங்கம்மா, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி அன்னைக்கு நைட் ஷிஃப்ட்க்கும் போனா. கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த மீனா, அத்தை இன்னைக்கு நானும் உங்க கூட வெளியிலயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பாதுகாப்புக்காக லக்ஷ்மி அம்மா கூட வெளியிலயே படுத்துக்கிட்டா. அது குளிர்காலங்கிறனால மீனா நடுங்கிட்டே படுத்துட்டு இருந்தா. ஆனா லக்ஷ்மி அம்மா வழக்கம் போல தூக்கத்துல எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பக்கம் பாதி தூக்கத்துல எந்திரிச்ச மீனா எங்க அத்தைய காணோம், இங்கதானே படுத்துட்டு இருந்தாங்க. அத்தை அத்தை அப்படின்னு தேட ஆரம்பிச்சா. அப்ப தூரத்துல லக்ஷ்மி அம்மா நடந்து போயிட்டு இருந்தாங்க. அங்க போயிட்டு இருக்கிறது அத்தை தானே, இவங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு வேகமா போய் லக்ஷ்மி அம்மாவை கூட்டிட்டு வந்து திரும்ப தூங்க வச்சா.
அடுத்த நாள் காலையில ரவி வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்ததும், ஏங்க நேத்து நைட்டு உங்க அம்மா தூக்கத்துல நடந்து போயிட்டாங்க. அப்போ மீனா சொல்லும்போது, ஏமா இப்படி பண்றீங்க? ஏன் சொல்றத கேட்க மாட்டேங்கிறீங்க? வயசான காலத்துல உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? அப்படின்னு ரவி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது உள்ள வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, என்னாச்சு ரவி? ஏன் வேலைக்கு போயிட்டு வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்க? நீங்களே பாருங்கக்கா, அம்மாக்கு தான் தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கல்ல, அதனால கையங்காலையெல்லாம் கட்டி வைக்கிறோம், அமைதியா படுத்து தூங்குங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. நேத்து நைட்டு பக்கத்து தெரு வரைக்கும் போயிட்டாங்க. அத கேட்ட இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரங்க, அட விடு ரவி, தூக்கத்துல நடக்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? கையங்காலெல்லாம் கட்டி போட்டா எப்படி தூங்குறதா? கொஞ்ச நாள்ல அதுவே சரியாயிடும் அப்படின்னு லக்ஷ்மி அம்மாக்கு சப்போர்ட்டா பேசினாங்க. அப்படி சொல்லுங்க, நீங்களாவது என் பக்கம் பேசுறீங்களே அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு 2 பேரும் கிளம்பி போனாங்க. வெளியே வந்த 2 பேரும், ஏ கோமதி, இந்த லக்ஷ்மிக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு, இத நமக்கு சாதகமா மாத்திக்கலாம். அதை எப்படிக்கா நமக்கு சாதகமா மாத்த முடியும்? இதோ இவ இருக்கிறாளே இந்த பெரிய வீடு, இது இவ பேர்ல தான் இருக்கு. இவ தூக்கத்துல நடந்து வரும்போது இந்த வீட்டை நம்ம பேருக்கு எழுதி வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டாங்க. அடுத்த 2 நாள் லக்ஷ்மி தூக்கத்துல நடந்து வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னக்கா 2 நாளா அந்த லக்ஷ்மியவே காணோம்? அந்த மீனா அவளை கண்காணிச்சுட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த குளிர்ல எத்தனை நாள் தான் பாதுகாக்க முடியும்? இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா மாட்டுவா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2 நாளா அத்தை நல்லா தூங்கிட்டாங்க, இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு மீனா கொஞ்சம் அசந்து தூங்க ஆரம்பிச்சா. அவங்க சொன்ன மாதிரியே அன்னைக்கு லக்ஷ்மி அம்மா தூக்கத்துல நடந்து வந்தாங்க. தூக்கத்துல நடந்தாலும் மத்தவங்க சொல்றத அப்படியே கேட்பாங்க. அத பயன்படுத்திக்கிட்டு 2 பேரும் லக்ஷ்மி அம்மா கிட்ட போய், எங்க லக்ஷ்மி போயிட்டு இருக்க? நானு ரேஷன் கடைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பதில் சொன்னாங்க. அதுக்கு கோமதி, லக்ஷ்மி, இப்போ எல்லாம் ரேஷன் கடையில இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் பொருள் எல்லாம் தருவாங்களாம். நீ ஏன் வெயில்ல அலையிற? இந்த ஃபார்ம்ல கையெழுத்து மட்டும் போட்டு கொடு, உனக்கும் சேர்த்து நாங்களே வாங்கிட்டு வரோம் அப்படின்னு நைசா பேசி லக்ஷ்மி கிட்ட கையெழுத்தும் வாங்கிட்டாங்க. ஆமா ஆமா, ரொம்ப வெயிலாதான் இருக்கு, நீங்களே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு திரும்ப நடக்க ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் கையெழுத்து வாங்கிட்டு லக்ஷ்மி அம்மாவை கவனிக்காம அங்கிருந்து போயிட்டாங்க. எப்பவும் போல மீனா லக்ஷ்மி அம்மாவை தேடிட்டு வந்து கூட்டிட்டும் போனா. அடுத்த நாள் காலையில கோமதியும் சீதாவும் லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு முன்னாடி, யா லக்ஷ்மி, லக்ஷ்மி, ராவி, மீனா 3 பேரும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது 3 பேரும் வெளியே வந்தாங்க. என்ன அக்காவும் தங்கச்சியும் 2 பேரும் காலையில என் வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னது ஓ வீடா? அது நேத்து வரைக்கும், இன்னையிலிருந்து இது எங்க வீடு. நேத்து எங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்ட, இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம்னு. என் சொத்து எனக்கு அப்புறம் என் பையனுக்கு தான் போகும், அது எப்படி நான் உனக்கு கையெழுத்து போட்டு தருவேன்? இங்க வாரு லக்ஷ்மி, இதுல உன் கையெழுத்து தானே இருக்கு, இனிமேலு இது எங்க வீடு அப்படின்னு சொல்லும் போது மீனாக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுது. என் அத்தைக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதிய பயன்படுத்தி இப்படி ஏமாத்துறீங்களே. பரவாயில்லையே மீனா, கண்டுபிடிச்சிட்டியே. அப்ப ரவி, இப்பவே உங்க 2 பேத்தையும் போலீஸ்ல சொல்லி என்ன பண்ணறேன்னு பாருங்க. யப்பா ரவி, கொஞ்சம் பார்த்து பேசு, நீ யாருக்கிட்ட வேணாலும் போ, ஆனா பத்திரம் இப்ப எங்க பேர்ல தான் இருக்கு. போலீஸ் வந்தாலும் உங்க அம்மா சுயமா எழுதி கொடுத்ததுன்னு தான் சொல்லுவாங்க. அடி பாவிகளா, உங்களை எல்லாம் என் கூட பிறந்தவங்க மாதிரி தானே பார்த்தேன், இப்படி ஏமாத்திட்டீங்களே, உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன். உங்களால எங்களை ஒன்னும் பண்ண முடியாது, 3 பேரும் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு விரட்டி அடிச்சாங்க. 3 பேரும் வேற வழியே இல்லாம வெளியே வந்தாங்க. அது குளிர்காலங்கிறனால அவங்க 3 பேத்துக்கும் குளிர் தாங்கவே முடியல. அம்மா, அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டீங்களா? உங்க அசால்ட்டு இப்ப அவங்களோட ஆயுதமா மாறி போச்சு அப்படின்னு திட்டுனா. ஏங்க, நம்பினவங்கெல்லாம் துரோகம் பண்ணுவாங்கன்னு நமக்கு எப்படிங்க தெரியும்? எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சமாதானப்படுத்தினா. அவங்களுக்கும் போறதுக்கு வேற இடம் இல்லாதனால ஒரு மரத்துக்கடியில தீய மூட்டி உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப ரவி, அம்மா, மீனா,
நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படின்னு ரவி சொல்லும்போது அவங்க 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மீனா எந்திரிச்சு, ஏங்க நீங்க போய் அத்தை கூட படுத்துக்கோங்க, நான் கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரவியும் கொஞ்ச நேரம் போய் தூங்குனா. இப்படியே 2 பேரும் லக்ஷ்மி அம்மா எங்காவது போயிடுவாங்களான்னு கண்காணிச்சுட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில 2 பேரும் ஒழுங்கா தூங்காததை பார்த்த லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்னாலதான் உங்க 2 பேத்துக்கும் இந்த நிலைமை, நடு ரோட்ல கொண்டு வந்து நிக்க வச்சுட்டேனே அப்படின்னு அழுதுட்டே சொன்னாங்க. இப்படியே 2 நாளும் போகுது. ரவியும் பெரிய வேலையில இல்லாதனால யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியாம மரத்துக்கடியிலேயே இருந்தாங்க. ஆனா இந்த பக்கம் இவங்க 2 பேரும் இதையெல்லாம் பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, இன்னைக்கு எப்படியாவது தூக்கத்துல நடந்து போய் அவளுக்கு 2 பேத்தையும் என்ன பண்ணறேன்னு பாரு அப்படின்னு லக்ஷ்மி அம்மா கோவமா சொல்லும்போது மீனாக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. அத்தை, அவங்க தூக்கத்துல நடக்கிறத பயன்படுத்தி தானே நம்மள ஏமாத்துனாங்க, அத பயன்படுத்தியே நம்ம அவங்கள ஏமாத்திடலாம் அப்படின்னு இவங்க 3 பேரும் ஒரு திட்டம் தீட்டினாங்க. அன்னைக்கு நைட்டும் ஆச்சு. லக்ஷ்மி அம்மா தூக்கத்துல எந்திரிச்சு நடந்து போனாங்க. நேரா அவங்க பழைய வீட்டுக்கு போய் கதவை தட்டினாங்க. கதவை திறந்தா அவங்க 2 பேரும், என்ன லக்ஷ்மி, நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்க? யா கோமதி, நீ தானே என்ன தாயம் விளையாட கூப்பிட்ட, அதுதான் வந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பு. ஏய், இதுதான் நல்ல வாய்ப்பு, நீ ஏன் கெடுக்கிற? அவ தூக்கத்துல நடந்து வந்திருக்கா, இனி அவட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையும் கறந்துடலாம் அப்படின்னு 2 பேரும் லக்ஷ்மி அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தாய விளையாட ஆரம்பிச்சாங்க. அப்போ பேச்சுவாக்குல சீதா, என்ன லக்ஷ்மி, நீ நகை ஒரு 10 பவுன் வச்சிருப்பியா? என்னத 10 பவுனா? என்கிட்ட 100 பவுன் இருக்கு. அத கேட்ட அவங்க 2 பேரும் வாய பொளந்தாங்க. அது சரி லக்ஷ்மி, அதெல்லாம் எங்க வச்சிருக்க? அதெல்லாம் நான் பேங்க் லாக்கர்ல பத்திரமா வச்சிருக்கேன். பேங்க்ல இருக்கிறதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு நினைச்ச கோமதியும் லக்ஷ்மியும், ஆமா, வேற என்ன சொத்தெல்லாம் வச்சிருக்க லக்ஷ்மி? நானு 2 பக்கம் நிலம் வாங்கி வச்சிருக்கேன். ஒன்னு என் பையனுக்கு, இன்னொன்னு என் பொண்ணுக்கு அப்படின்னு சொன்னதும் அதை கேட்ட சீதாவும் கோமதியும், கோமதி, நீ போய் வெத்து பேப்பரை எடுத்துட்டு வா, இதுதான் கையெழுத்து வாங்க சரியான நேரம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு பேப்பரையும் எடுத்துட்டு வந்தாங்க. ஏன் லக்ஷ்மி, இந்த விளையாட்டு விளையாடுறவங்கெல்லாம் ஒரு பேப்பர்ல கையெழுத்து போடுவாங்க, இந்தா நீயும் போடு, நாங்களும் போடுறோம் அப்படின்னு ஒரு பேப்பரை நீட்டினாங்க. ஆமா, நேத்து கூட கையெழுத்து வாங்குனீங்க, அப்ப நேத்தும் விளையாண்டோமா? என்ன கோமதி, இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கு போல. அட இருக்கா, நான் பாத்துக்கிறேன். ஆமா லக்ஷ்மி, நேத்தும் விளையாடணும், நீதான் ஜெயிச்ச, கண்டிப்பா இன்னைக்கும் நீதான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தந்திரமா பேசி பேப்பரை கொடுத்தாங்க. லக்ஷ்மி அம்மாவும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அந்த பேப்பரை வாங்கின 2 பேரும், கோமதி, அந்த 2 நிலமும் இனி நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பின்னாடி இருந்து கை தட்டின மீனா போலீஸோட வந்தா. என்ன 2 பேரும் அந்த நிலத்தையும் வாங்கிட்டோன்னு சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது ரவி, இதெல்லாம் நாங்க போட்ட டிராமா தான், அம்மா ஒண்ணும் தூக்கத்துல இல்ல, நடிச்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேத்துக்கும் என்ன பண்ணறதுன்னே தெரியல. ஏமா, நானும் இங்க நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு தான் இருந்தேன். இப்படி அடுத்தவங்களை ஏமாத்தி பிழைக்கணும்னு நினைக்கிறீங்களே, நீங்கெல்லாம் பொம்பளைகளா? நடங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனது இல்லாம அதுக்கப்புறம் அவங்களுடைய வீடு அவங்களுக்கே திரும்ப கிடைச்சது. ஒருத்தருக்கு கெட்டதை நினைச்சா அந்த கெட்டது நமக்கு 2 மடங்கா திரும்பி வரும்.